எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. கண்ணூர் நம்ம ஏரியாலெல்லாம் ரெட் அலர்ட்டாக இருக்குது. ஸ்கூல் எல்லாம் லீவ் போட்டிருக்கு. இந்த மழை சீசனில் இந்த மாதிரி கிளைமேட்டில் ரொம்ப மோசமாக இருக்கிற டைமில் சளி காய்ச்சல் இந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுற ஒரு ட்ரிங்கோட ரெசிபி தான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ண போகிறது. இதோட பேர் தான் ஜாப்பி. காஃபி மாதிரி இருக்கும், சுக்கு காஃபியோட டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் காஃபி பவுடர் நம்ம இதில் சேர்க்கறது இல்லை. இதில் சேர்க்கிற இன்க்ரீடியன்ஸ்லையும் சில வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இது எந்த டைமில் வேணாலும் குடிச்சிக்கலாம். மழை சீசனில் வேணான்ட்டு இல்லை, குளிர்காலத்தில் டெய்லி குடிக்கிறது எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல இதுக்கான பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாரம் 2 பேருக்கு குடிக்கிறதுக்கான அளவுக்கு தான் அப்ராக்சிமேட்டாக நான் இந்த பவுடர் ரெடி பண்ணுறது. ஒரு பவுலுக்குள்ளே முதல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழுசாக இருக்கிற கொத்தமல்லி தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம இது லைட்டாக சூடு பண்ணணும். கொத்தமல்லி 10 செகண்ட் அதிகம் சூடு பண்ண வேண்டியது இருக்குது, அதனால தான் தனியாக மாற்றி வச்சுருக்கு. அடுத்த பவுலுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்க்கும் போது லைட்டாக ஒரு கசப்பு மாதிரி தோணும், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு கசப்பு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் அது 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லை 3/4 டீஸ்பூனும் எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், மிளகாய் சேர்த்துருக்கு. பெப்பர் 2 டீஸ்பூன் சேர்க்கும் போது லைட்டாக காரம் தெரியும். காரம் உங்களுக்கு சுத்தமாக வேணாம் அப்படின்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் ஏலக்காயாக இருந்தால் 10 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய ஏலக்காயாக இருந்தால் 5 to 6 ஏலக்காய் போதும். ஏலக்காயும் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுத்தது சுக்கு, 1.5 இன்ச்சு சைஸுக்கு சுக்கு லைட்டாக இடித்து அதுக்குள்ளே சேர்த்துருக்கு. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஒன்றா தான் சூடு பண்ணி எடுக்க போகிறேன். கொத்தமல்லி தனியாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணும்போது நம்ம அதில் சேர்க்கிற இனிப்பு அதுவும் ஹெல்த்தியாக இருக்கணும். பாம் ஜாகிரி தான் நான் இங்கே எடுத்துருக்கு. பனஞ்சக்கரை அப்படின்ட்டு இங்கே மலையாளத்தில் சொல்லிடுவேன், அதுதான் எடுத்துருக்கு. இது இல்லை அப்படின்னு நீங்கள் பனங்கல்கண்டு எடுத்துக்கலாம். அது இல்லை அப்படின்னா வெல்லம் எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை இந்த ஒரு ட்ரிங்க்குக்கு நல்லா இல்லை, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெல்லம் துருவி எடுத்து வச்சிருக்கு. பாம் ஜாகிரி தான் எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருக்கிற தீயில 30 செகண்ட் மேக்ஸிமம் சூடு பண்ணால் போதும். வறுக்கக்கூடாது. வறுத்துடுச்சுன்னா இதோட மனம் நம்ம கறிக்கெல்லாம் சேர்க்கிற மனம் மாறி போயிடும். அதனால கரெக்டான அளவில் சூடாக இருந்தால் மட்டும் போதும். ஆற விட்டுக்கோங்க. அதே சூடாக இருக்கிற பேனுக்குள்ளே மிச்ச இன்க்ரீடியன்ஸ் ஒன்றா சேர்த்து 15 to 20 செகண்ட் நல்லா இதே மாதிரி சூடு பண்ணிடலாம். சீரகம் கிறிஸ்பி ஆகிற நல்லா வறுக்கிற ஒரு மனம் வந்துடும், அது போதும். மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சூடாக இருக்கும். அதுவும் ஆற விட்டுருக்கு. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி ஏர்டைட்டாக இருக்கிற ஒரு டின்னுக்குள்ளே போட்டு வச்சிருச்சு அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் 2 பேருக்கு டெய்லி குடிக்கிறதுக்கான அளவு இருக்கும். நம்ம இது ஜாப்பி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இருக்கு. 2 பிஞ்சு அளவுக்கு 1/4 டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கம்மி மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு. நான் வீட்டில் ரெடி பண்ணுற மஞ்சள் தான், அதனால அது ஹெல்த்தியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பவுடர். 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 1/4 டீஸ்பூன் அதிகமாக கூடி சேர்த்துக்கலாம். 10 செகண்ட் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி பாம் ஜாகரி சேர்த்துருக்கு. பனம் சக்கரை, பனம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது சேர்த்துருக்கு. நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் ஜாப்பி. சளி காய்ச்சல் எல்லாம் இருக்கிற டைமில் தான் நம்ம இது குடிக்கிற அப்படின்னா இது கூடவே கொஞ்சம் துளசி கொடி சேர்த்து கொதிக்க விட்டு குடிச்சிருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப உடம்பு இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்பு கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே சினமன் ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, பட்டையோட ஒரு சின்ன பீஸ் கூடி சேர்த்து கொதிக்க விட்டு ஜாப்பி குடிக்கும்போது அது உடம்பு கம்மி பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.